என்னங்க பிளாக்மெயில்? காசு கொடுத்து வாங்குங்க. வேணும்னா உங்களுக்கு எமர்ஜென்சினா காசு கொடுத்து வாங்குங்க. அதனால நீங்க அமிச்சாதான் இதுக்கு போடுவோம்னா சீரியல் ஆக்ட்ரஸ் கம்பம் மீனா யாருக்கெல்லாம் தெரியும்? இந்த நாளைக்கு எனக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு ஓவர் வீடியோ பேசியும் போடுறேன், ப்ளேஸ் பண்ணி போடுறேன், ப்ரொமோஷன் வீடியோ போட்டு தரப்பா. ஓகேவா? என்ன இருக்கு சொல்லுங்க. நாளைக்கு டிஸ்பேச் பண்றோம். பட் 2 ப்ராடக்ட் தான் ஒரு வாட்டி செக் பண்ணுவோம். ஸோ ஒன்று நீங்க பேசி கொலா போடுங்க, இன்னொரு ரீச் மாதிரி பண்ணி கொலா போடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரீச் பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கடுத்து என்ன கலெக்ஷன் வேணும் எதுவும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்க மெயினா யாருக்கும் கொலாப் கொடுக்கறது இல்லை. சரி விரும்பி வந்து கேட்கறாங்களேன்னு சொல்லிட்டு 4 அனுப்ப முடியாது. அவங்க 3 சாரியும் ஒரு பிளவுஸும் சூஸ் பண்ணாங்க. 4 அனுப்ப முடியாது மேம். ஒரு சாரி ஒரு பிளவுஸ் நான் அனுப்புறேன். நீங்க வீடியோ போடுறத பார்த்துட்டு நான் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலரா கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் ப்ராடக்டை வாங்கிட்டு இந்த மாதிரி தான் வராங்க. ப்ராடக்டை வாங்கிட்டு திரும்ப வீடியோ போடுறது இல்லை. நம்ம ஒவ்வொருத்தரையா போய் கதவை தட்டிட்டு இருக்க நமக்கு வேலை இல்லை. ஏன்னா நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அனுப்புற வரைக்கும் என் பேஜை ஃபாலோ பண்றது என்ன, எனக்கு மெசேஜ் அனுப்புறது என்ன, மேம் ப்ராடக்ட் அனுப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறது நான் அவ்வளோ இருந்தாங்க. ப்ராடக்ட் ரிசீவ் ஆன உடனே எனக்கு இன்னும் 2 புடவை எப்ப அனுப்புவீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நான் கிளியரா சொன்னேன், முதலே நான் சொல்லிட்டேன், இந்த 2க்கு வீடியோ போடுங்க மேம், நான் 10ஆம் தேதி வீடியோ போடுறேன் மேம், எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு வேணும். எங்களை ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்தாங்க, என்னமோ அவங்க பே பண்ணி வாங்குற மாதிரி. சோ இது வந்து நாங்க ஃப்ரீயா தான் கொடுக்குறோம். நீங்க கொலா போட்ட பிறகுதான் அது வந்து நீங்க உங்க ஒர்க் பண்ணதுக்கு இது நீங்க போடுங்க மேம்ன்ற ஒரு சாரியே எங்கிட்ட கொலா போறேன்னு சொல்லவே இல்லை. அவங்களே போட்டு விட்டாங்க. நாங்க 4 hours கழிச்சு தான் அதை அக்செப்டே பண்றோம். கேட்டாதான் 70,000K போயிடுச்சு. அந்த வீடியோ நான் போடும்போதே எனக்கு 1 million views போயிருந்தது. அண்ட் மோர் ஓவர் நீங்க தான் எங்களை தேடி வரீங்க ப்ரமோஷனுக்காக. நாங்களே 4 லட்சம் ஃபாலோவர் கிட்டத்தட்ட 3,80,000 வச்சிருக்கோம். நீங்க 1,60,70 70 சம்திங் தான் வச்சிருக்கீங்க. உங்களோட டபுள் மடங்கு நாங்க கூட தான் வச்சிருக்கோம். நீங்க கேட்டீங்கன்ற மரியாதைக்காக தான் உங்களுக்கு அனுப்புறோம். அந்த மரியாதையை நீங்க தான் காப்பாத்தீங்க மேடம். அனுப்புனதுக்கு அப்புறம் நான் பிளவுஸுக்கு போட மாட்டேன், இன்னொரு சாரி அமிச்சாதான் என்னங்க பிளாக்மெயில்? காசு கொடுத்து வாங்குங்க. வேணும்னா உங்களுக்கு எமர்ஜென்சினா காசு கொடுத்து வாங்குங்க. அதனால நீங்க அமிச்சாதான் இதுக்கு போடுவோம்னா, அதாவது உங்க கையில என் ப்ராடக்ட் இருக்கு, நீங்க கொலா போடலன்னா அது நீங்க ஃப்ரீயா வச்சிட்டு இருக்கீங்க, என்ன சீட் பண்றீங்க. ஏமா அது பேருக்கு என்ன தெரியுமா? நான் சொல்ல விரும்பல. நிறைய பேர் உலகத்துல கஷ்டப்படுறாங்க. நான் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். பட் அவங்க உண்மையா கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். உங்களுக்கு ஏங்க நான் ஃப்ரீயா அனுப்பணும்? இப்போ நீங்க வாங்கியிருக்கிறதுக்கு பேர், இப்போ உங்ககிட்ட அந்த ப்ராடக்ட் என் ப்ராடக்ட் இருக்கு, அதுக்கு நீங்க பே பண்ணல, திரும்ப அனுப்பல, அப்போ நீங்க என்ன ஏமாத்துறீங்கன்னு எடுத்துக்கவா, சீட் பண்ணீங்கன்னு சொல்லவா? இதுக்கு என்னென்ன பேர், அவருக்கு என்ன சொல்லணும்? நான் வந்து என்ன தீண்டாத வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் என் வழியில தான் போயிட்டு இருக்கேன். ஆனா என் மேல கை வச்சீங்கன்னா இதான் நான் கண்டிப்பா வீடியோ தான் போடுவேன். உங்ககிட்ட பேசி எனக்கு ஆர்கியூ பண்ணணும்னு அவசியமே இல்லை. நான் நிறைய பேருக்கு தானம் தர்மம் பண்ணுவேன். அப்படி பண்ணதான் நான் நினைச்சிட்டு போறேன். இதே மாதிரி யாரும் ஏமாறக்கூடாது. இவங்க இந்த பேஜ் மட்டும் இல்ல, எல்லா பேஜ்லயும் போய் கேக்குறாங்க. யாரும் ஏமாறாதீங்க. ப்ராடக்ட் அனுப்பிட்டு ப்ராடக்ட்டுக்கு அவங்க ஒர்த்தா போடுறாங்கன்னா கிடையவே கிடையாது. இவங்களோட மெசேஜ் ஃபுல்லா என்கிட்ட இருக்கு. இந்த வீடியோல ஃபுல்லா ஷோ பண்ண முடியாது. யாருக்கா டவுட் இருந்தா இன்பாக்ஸ் பண்ணுங்க, மெசேஜ் அனுப்பி வைக்கிறேன்.